குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ ராகவேந்தருடைய துணையோடு மிக சிறப்பாக ஒவ்வொரு பதிவும் நம்ம மாத பலன் சொல்லிகிட்டே வரோம். ஆகஸ்ட் மாதம், ஆங்கில மாதம் 2025 அற்புதமான மாதம். எல்லாருக்குமே நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் நல்ல ஆரோக்கிய சிந்தனையும் தரட்டும் என்று வாழ்த்தி வணங்கி, சுப முகூர்த்த மாதங்களில் சிறப்பான மாதம், அதுவும் வெள்ளிக்கிழமை ஆடி 16ஆம் தேதி துவங்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் அனைவருக்குமே ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கு. 8/8/2025 ஆடி 23ஆம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற விஷயத்த தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரத்தோட கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. துளசி செடி வளர்க்காதவங்க மண்ணோட இருக்கக்கூடிய தத்துவமாகவும், கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த துளசி செடியை இந்த நாளில் வாங்கி நீங்கள் வளர்க்க செய்யுங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அர்ச்சனை அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மி பூஜைங்கிற விஷயத்த நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கிறது நல்லது. இருப்பினும் நீங்கள் லக்ஷ்மி கடாஷ்டம் வேணும் அப்படிங்கிற லக்ஷ்மி அஷ்டோத்தரம் நாமாவளி 108 சொல்லி மல்லிகைப்பூ அல்லது துளசி இலையில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அதை விட சங்கடகர சதுர்த்தி 12/8 இந்த மாதத்தில் வருது. அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பல விஷயங்கள் சங்கடத்தையும் சகல பாக்கியத்தையும் தரக்கூடியவர் விநாயகர் தான். முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடியவருக்கு ஈவினிங் மாலை நேரம் வழிபாடு, ஆராதனை, அபிஷேகம் நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய சகல விஷயங்களும் தடைகளும் உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆவணி ஆவட்டம் இது சில குலத்தார்கள் தான் வழிபாடு எடுப்பாங்க. 9/8/2025 வரக்கூடிய இந்த ஆவினி ஆவட்டத்தில் நீங்கள் அவசியம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் எடுங்க. சிறப்பாக இருக்கும், சிறப்பான மாதமாக அமையும். வாழ்க வளமுடன். ரிஷபராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான ஆகஸ்ட் மாதத்துடைய பலாபலன் அப்படிங்கும் பொழுது அற்புதமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. ஏன்னா நல்ல சுபமுகூர்த்தமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் குடும்பத்தாலோ அல்லது உங்களுடைய ஒரு நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லவ்வராக இருக்கட்டும், சுக்கிரன் நல்லா இருக்காருங்க. ஹாப்பியாக இருக்கக்கூடிய மாதம். ஏன்னா ரிஷபராசிக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசினாலே பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். 2வது பாதி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குருவுடைய சேர்க்கையில் போக போகிறார். அப்போ சுக்கிரன் அப்படிங்கும்போது பெண்ணால ஆதாயம், அதே போல் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய காலகட்டங்கள். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. நான் ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கேங்க, இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகுமா அல்லது அதற்கான நாள் நட்சத்திரம் குறிக்கலாமா? கண்டிப்பாக இந்த மாதமே நீங்கள் ஏற்பாடு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட லவர்ஸ்கிட்ட கிடைக்கும். நீங்கள் ஹாப்பியாக ஊர் சுற்றக்கூடிய அமைப்போ அல்லது ஒரு கோயில் குளம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்குது. எந்த விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய வருமானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்துல சூரியன் இருந்து அடுத்தது 4ஆம் இடத்துக்கு பிரவேசிக்க போகிறார். அப்போ இந்த 2 மாதத்துடைய அமைப்பையும் சேர்த்து தான் தமிழ் மாதத்துடைய கிரக கோச்சாரம் வச்சு உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல டாக்குமெண்ட் பிரச்சனையோ அல்லது நீங்கள் கையெழுத்து போடக்கூடிய விஷயம், நீங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு சைன் பண்ணுறீங்க அல்லது நான் ஒரு ஜாப் இன்டர்வியூ போகிறேங்க மேடம் அப்படின்னா அந்த ரெஸ்யூமில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய ஏடிஎம் கார்டு, ஃபோனு, இது மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். அதே போல் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நல்ல அப்படியே நல்ல விஷயங்கள்லாம் பேசுவீங்க. நல்ல விஷயங்களை எண்ணக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல சுக்கிரனோட வேற இருக்கார். அப்போ உங்களோட எண்ணங்களே பிரகாசகமாக இருக்கக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்குது. அப்போ நான் இந்த மாதிரி காரியமெல்லாம் எடுத்து செய்யணும், நான் முன்னாடி நின்று செய்யக்கூடிய அமைப்பு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வழிவகுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் கேது தொடர்பு அப்படிங்கும் பொழுது 4ஆம் இடம் வண்டி வாகனம் கொஞ்சம் பழுது ஏற்படக்கூடிய அமைப்போ அல்லது ஏதாவது கொஞ்சம் ரிப்பேர் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணணும், பிரவேசிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் ராகு கேது கால சர்ப தோஷத்தோடு தான் இந்த மாதம் இருக்குது. நம்ம இதை நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்பில் இப்போ இந்த மாதம் ஒரு பேபி குழந்தை பிறக்கும் பொழுது எந்த கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கும்? இப்போ சனி வக்கரமா உங்களுடைய 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கு. அப்போ லாபங்கள் அப்படிங்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஏற்றம் இறக்கமாக இருக்கும். தொழில் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். பெண்ணால் ஆதாயம்னோ அதே போல் உங்களுடைய மனைவிக்கு வேலை கிடைக்கலன்னா இந்த மாதம் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது ப்ரொமோஷன் கூட கிடைக்கும்.
கிடைக்கும். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய் கூட வந்து உங்களுக்கு வேலையில் நிறைய வந்து வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த காலசர்ப தோஷம் என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா, உங்களுக்கு கிரகங்கள் அடைவுக்குள்ளார ராகுவும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ராகு வந்து பின்னோக்கி நகர்வார், கேதுவும் வந்து ரிவர்ஸில் தான் போவாங்க. இந்த ரிவர்ஸில் போய் ஒவ்வொரு கிரகத்தையும் அது வந்து டச் பண்ணும். அதே போல் அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோட தொடர்பு ஆகும். அப்போ தொடர்பாகும் போது நமக்கு என்ன நட்சத்திர சாரநாதனுடைய தொடர்பு வருதோ அதுதான் நமக்கு பிரச்சனைகளாக கொடுக்கும். அப்போ கேது என்ன செய்வாங்க, நமக்கு கெடுபலனை கொடுக்கக்கூடிய. ஏன் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், 4ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெளிவரவுகள் அப்படிங்கக்கூடிய விஷயமோ, அதே போல் கம்யூனிகேஷன், இப்போ வந்து சினிமா துறையில் இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, பிரபலிய யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன காரிய தடையோ சின்ன சின்ன கெட்ட பேர் அவதூறு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். நீங்கள் அதை கவனமாக இருக்கணும். மெயினாக கொடுக்கல் வாங்கல் அமௌண்ட்டுலாம் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறீங்க அல்லது கொடுத்துருக்கிறத கேட்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் நல்லது. ஏன்னா நீங்கள் போர்ஸாக கேட்கும் பொழுது அது என்ன ஆகுனா, உங்களுக்கு வேறு மாதிரி அவங்க வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நட்பு வட்டாரத்தில் கவனம் வேணும். ஏன்னா இந்த மாதம் எப்படின்னா, நம்மளைய பீட் பண்ணி அவங்க வரக்கூடாது அப்படின்னு சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்குது. அப்போ ரிஷபராசி நேயர்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நல்லதுக்கு தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அப்போ சின்ன சின்ன ஆதாயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, அதே போல் மறைமுக தொழில் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பொருளாதாரம் ஒரு உயர்வை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பணம் டபுள் மடங்கு வரும். ஏன்னா குருவுடைய பொறுப்பில் இருக்கிறனால கண்டிப்பாக குடும்பத்திலையும் நல்ல ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், அதே போல் தனவரவும் உண்டுன்னு சொன்னோம். ஸோ பணமோ அல்லது நகையோ வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, நீங்கள் ஃபேமிலியோட போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குது. இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது வேணும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன பரிகாரம்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் நம்ம சொல்லுவோம், எந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் சூட்சுமம் உண்டு. அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு மாதத்தில் வரும். கண்டிப்பாக அந்த நாள் நீங்கள் என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அங்கே போய் நீங்கள் பிரார்த்தனை வைங்க. இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, மங்கள பொருட்களும் தேங்காய் பழம் வச்சு உடச்சி நீங்கள் வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும். துளசி தீர்த்தம் கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டு வரணும். இந்த ரோகிணி நட்சத்திரம் மறக்காமல் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறத ஈசனுடைய அருளால் நம்ம சொல்கிறோம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக முழு பலனை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.